வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பிரியமுடன் புவியியல் MCQ சீரிஸோட டே நம்பர் 6. இன்னைக்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் இன் இந்தியா. கொஸ்டின் நம்பர் 1, மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர்ஸோடைய அந்த அதர் நேம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்சிங்ல கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சரை என்னென்ன பேர்ல சொல்றாங்க, அதாவது இடப்பெயர்வு வேளாண்மை பிற மாநிலங்கள்ல என்னென்ன பேர்ல சொல்லப்படுது அப்படிங்கிற போல கொடுத்துருக்காங்க. ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநிலத்துல சொல்றாங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல சொல்லுவாங்க. பொன்னம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநிலத்துல சொல்லுவாங்க அப்படின்னா கேரளால சொல்லுவாங்க. பொடு அப்படிங்கிற போல இதுல சொல்லுவாங்கன்னா ஒடிசா, பெண்டா அப்படிங்கிறதுல எது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேஷ்ல சொல்லுவாங்கன்னு பாக்குறோம். ஓகேவா, இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜூம் அஸ்ஸாம் மேப் இந்தியாவில் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். அது வந்து நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல வந்து என்னன்னா பொடு, ஆந்திரா ஒடிசா பொடு பொடுன்னு வரும். ஓகேவா, ஓ பொடுன்னு ஒரு சாங் இருக்கு. அப்புறம் போடு ஆட்டம் போடுன்னு ஒரு சாங் இருக்கு. ஓ பொடு அப்படின்னா ஒடிசா பொடு, ஆட்டம் பொடு ஆ அப்படின்னா ஆந்திரா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே போல வந்து மத்திய பிரதேசம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்டா, பெரா அப்படிங்கிற போல, பீவார் அப்படிங்கிற போலாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே நெஞ்சுக்கு மத்தியில் வச்சிருப்போம் இல்லையா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்தா வந்து என்ன சொல்லுவோம், வா மச்சான் ஃபேண்டா சாப்பிட்றியா இல்ல பீர் சாப்பிட்றியா அப்படிங்கிற போல, சும்மா ஒரு ஷார்ட்கட் பர்பஸ்க்காக அப்படிங்கிற போல கேட்போம் இல்லையா. அதே போல ஞாபகம் வச்சுக்கோங்க, வா மச்சான், பி வார் வா அப்படிங்கிறதுக்கு பி வார், மச்சான் அப்படிங்கிறது மசான். ஓகேவா, ஃபேண்டா அப்படிங்கிறது பெண்டா, அடுத்து பீரா அப்படிங்கிற போல வந்து என்ன பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்றோம். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பொன்னம் கேரளா வருது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்க, அப்போ இந்த ஜூம் அஸ்ஸாம், பொன்னம் கேரளா, பொடு ஒடிசா, பெண்டா மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங்ல இந்த காரிஃப் பருவம், ராபி பருவம், சையத் பருவம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இந்த காரிஃப் பருவம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஜூன் டு செப்டம்பர். பொதுவாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பருவ காலத்துல பயிரிட்டு இலையுதிர் காலத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரிஃப் பருவத்துல அறுவடை செஞ்சிருவாங்கன்னு பாக்குறோம். அப்ப பருவ காலம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாசத்துல தான் வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு பருவகாலம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறப்பல பாக்குறோம். இப்போ செப்டம்பர் இலையுதிர் காலத்துக்கு முன்னதா அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அப்படிங்கிறது பாக்குறோம். அப்ப ஜூன் டு செப்டம்பர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா காரிஃப் பருவம் அப்படிங்கிறது பாக்குறோம். அதுக்கு அடுத்தது ராபி சீசன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்த்தோம்னா அக்டோபர் டு மார்ச் அப்படிங்கிறது பாக்குறோம். அடுத்து சையத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடைக்காலம். பொதுவாக அந்த கோடைக்காலம் அப்படிங்கிறது ஏப்ரல். ஸோ அதுக்கடுத்து வந்து மார்ச், அதாவது மார்ச்ல இருந்து ஆரம்பிக்கும். ஏப்ரல் மே அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய அளவில் கோடைக்காலமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ 2, 3, 1 அப்படிங்கிறதா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆப்ஷன் பி 2, 3, 1 அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, சூஸ் த இன்கரெக்ட் ஒன் அமாங் த ஃபார்மிங் டைப்ஸ். கீழ்காணும் வேளாண்மையின் வகைகள் சார்ந்த கூற்றுகளில் தவறானதை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்டென்சிவ் ஃபார்மிங், தீவிர வேளாண்மை அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்டென்சிஃபிகேஷன் அண்ட் மெக்கானிசேஷன் சிஸ்டம் தட் எய்ம்ஸ் டு மேக்ஸிமைஸ் ஈல்ட். அதாவது இயந்திரங்கள் மற்றும் பல்வேறு நவீன யுக்திகளை மூலம் உற்பத்தி அதிகப்படுத்தக்கூடிய முறை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா தீவிர வேளாண்மை அப்படிங்கிறது சொல்றாங்க. இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும், இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது அகர். ஓகேவா, அடுத்து வந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 லத்தீன் மொழியிலிருந்து வந்திருக்கும். ஸோ அதாவது அகர் அப்படிங்கிறது நிலம், கல்ச்சர் அப்படின்னா பயிர் செய்தல் அப்படிங்கிறது இதுக்கான பொருள் படம். ஓகேவா, ஆனா இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வெறுமனே பயிர் செய்யறது மட்டும் அக்ரிகல்ச்சர் கிடையாது. ஆடு மேய்த்தல், கோழி வளர்த்தல், இந்த மாதிரி அது வந்து பட்டுப்புழு வளர்த்தல், மீன் வளர்த்தல், இது எல்லாமே சேர்ந்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த தீவிர வேளாண்மை அப்படிங்கிறது இயந்திரங்கள் மற்றும் பல்வேறு நவீன யுக்திகள் மூலம் உற்பத்தி அதிகப்படுத்தக்கூடிய முறையான்னு கேட்டா ஆமா. இதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு 4 மாடு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நாமளே கூட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேனுவலா பால் கறந்துடலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். இதுவே ஒரு 10 மாடு 20 மாடு இன்னும் அதிகமா போயிட்டு ஒரு 100 மாடு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மேனுவலா ஆளை வச்சு பண்ண முடியுமானா ரொம்ப வந்து டிஃபர் ஆகும். ஒருத்தவங்களுக்கு கறவை வந்து என்னவாகும்னா மாறுபடும். அப்ப அந்த மாதிரி கட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 மாரோடைய பராமரிப்போடைய தன்மை வந்து அந்த நேரம் வந்து என்னவாகணும் குறையும். ஆளும் வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேன் பவரும் நம்ம அதிகமா தேவைப்படாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது போல தீவனம் கட் பண்றது, தீவனம் வைக்கிறது, இதெல்லாமே மாடர்ன் மிஷினரிஸை யூஸ் பண்ணி அந்த ஈல்டு அதிகம் எடுக்கிறது பேர் தான் தீவிர வேளாண்மை, இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். அது போல ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இஸ் பெர்ஃபார்ம்டு பை ட்ரைபல் பீப்பிள் இன் எ பீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஆஃப்டர் கிளியரிங் த ட்ரீஸ். இடப்பெயர்வு வேளாண்மை அப்படிங்கிறது பழங்குடியின இன மக்களால் சிறிய பகுதியில் உள்ள மரங்களை அகற்றி சாகுபடி செய்யப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, அதாவது ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குங்க.
ஸோ இந்த பீஸ் ஆஃப் லேண்டோடைய ஒரு பகுதியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியின மக்கள் காடுகளாக இருக்கும், அந்த காடுகள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டு அதில் வேளாண்மை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துவாங்க. 2 to 3 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா அந்த நிலத்துல இருக்கக்கூடிய சத்து தன்மையெல்லாம் வந்து என்னவாயிடுச்சு, போயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த நிலத்துல வந்து என்ன ஆகுதுன்னா சத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் ஆயிடுவாங்க. இங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடி இதெல்லாம் வெட்டி இந்த இடத்துல போட்டு இங்க எரிய வச்சிருவாங்க அப்படிங்கிறப்ப பாக்குறோம். திரும்பி 2 3 வருஷம் கழிச்ச பிறகு அடுத்த இடம் திரும்பி இங்க அப்படிங்கிறப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2 to 3 years தாண்டி அடுத்தடுத்த இடத்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாத்திட்டே இருப்பாங்க. இதனால இது இடப்பெயர்வு வேளாண்மை ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர்னு சொல்லப்படுது. அதே போல இங்க மரத்தை வெட்டி இங்க எரி வைக்கிறாங்க இல்லையா, அதனால மேலும் இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற பேர்லயும் சொல்லப்படுதுன்னு பாக்குறோம். அப்ப ரெண்டாவது கரெக்டா தான் இருக்கு. அடுத்து மிக்சர் ஃபார்மிங், a system of farm which includes crop production, raising livestock, poultry, fisheries, beekeeping, etc. ஸோ அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேளாண் நடவடிக்கைகளை ஒரே நிலத்துல செய்யக்கூடியதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு வேளாண்மைன்னு பார்க்குறோம். பயிரிடலுடன் கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா, சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நெல் வயல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மூலையில ஒரு குட்டையா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குட்டை இது பண்ணி அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேல கூண்டு மாதிரி அமைச்சு இந்த கூண்டுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோழி வளர்ப்பாங்க. அதுக்கு கீழே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழியோட வேஸ்ட்லாம் அந்த குட்டையில விழுற மாதிரி வச்சிருப்பாங்க. கோழிக்கு தீன் போடுவாங்க. ஸோ அந்த கோழி தீனியை சாப்பிட்டு வந்து என்னன்னா அது வேஸ்ட் பண்ணும். அந்த வேஸ்ட் எல்லாம் அந்த குட்டையில விழும். குட்டையில அது மீன் சாப்பிடும். மீனெல்லாம் சாப்பிட்டு அந்த தண்ணியை வந்து அந்த செடிகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ச்சவும் செய்வாங்க. அந்த தண்ணியில வந்து அந்த மீனுடைய வேஸ்ட் கோழியோட வேஸ்ட் நல்லா சேர்ந்து மேன்யூரா இருக்கும். அது செடிகளுக்கும் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா உரமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கோழியோட வேஸ்ட் மீன் சாப்பிடுது, மீனோட வேஸ்ட் வந்து செடி சாப்பிடுது, எல்லாத்தையும் நாம சாப்பிட்றோம். ஓகேவா, ஓகே லிசன். அப்போ ஒரு வேளாண் நிலத்துல வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட வேளாண் நடவடிக்கைகளை மேற்கொள்றதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கலப்பு வேளாண்மை அப்படிங்கிற பேர்ல பார்க்கணும். அதுக்கு அடுத்தது டெரஸ் ஃபார்மிங், படிக்கட்டு முறை வேளாண்மை அப்படிங்கறத சொல்றாங்க. திஸ் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் ஃபவுண்ட் இன் மவுண்டன் ரீஜன் இஸ் கால்ட் ஸ்லாஷ் அண்ட் பர்ன். நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்தோம் வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை எதுக்கு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடப்பெயர்வு வேளாண்மைக்கு தான் வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல 4வது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னவா இருக்கு, தப்பா இருக்கு. அப்ப 4 ஒன்லி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ், 4 மட்டும் வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா தவறு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து 4வது கொஸ்டின்ஸ், எல்லோ ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன், பிரவுன் ரெவல்யூஷன், கோல்டன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. மஞ்சள் புரட்சி, நீல புரட்சி, பழுப்பு புரட்சி, அதுக்கப்புறம் பொன் புரட்சி அப்படிங்கிற போல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். இதுல இந்த மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது வந்து இந்த சூரியகாந்தியோடைய விதைகள் உற்பத்திக்காகவும் அதோட எண்ணெய் வித்துகளுக்காகவும், பொதுவாக எண்ணெய் வித்துகள் தான். ஓகேவா, அதுல சூரியகாந்தியை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். பொதுவாக அந்த புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நாட்டுல எந்த பொருட்களுடைய உற்பத்தி ரொம்ப மந்தமான நிலையில இருக்கு, ரொம்ப குறைவான அளவுல இருக்கோ அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த புரட்சி ரெவல்யூஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அவங்களுடைய உற்பத்தியை வந்து அதிகரிப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த விதத்துல மஞ்சள் புரட்சி எதுக்காக அப்படின்னா சூரியகாந்திக்காகவும் இந்த எண்ணெய் வித்துக்களுக்காகவும் போடப்பட்டது அப்படிங்கிறது பாக்குறோம். அதுக்கடுத்து நீல புரட்சி அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா மீன்கள் உற்பத்திக்காக கொண்டு வரப்பட்டது நீல புரட்சின்னு பாக்குறோம். அதுக்கடுத்து பிரவுன் ரெவல்யூஷன், இந்த பழுப்பு புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தோல் உற்பத்திக்காக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பழுப்பு புரட்சி போட்டிருப்பாங்கன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், பொன் புரட்சி அப்படிங்கிறது பழங்கள் உற்பத்திக்காக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பொன் புரட்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பழங்கள் தேன் உற்பத்திக்காக அந்த பொன் புரட்சியானது கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது பாக்குறோம். அப்போ ஆப்ஷன் C4312 அப்படிங்கிறத பார்க்கும். அடுத்த கொஸ்டின், which states leads in marine fish production in Kerala? கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையாக உள்ள மாநிலம் எதுன்னு கேட்கறாங்க. இது ஆப்வியஸா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், கேரளா அப்படிங்கிறத பார்க்கும். ஓகேவா, சோ இதனால இந்த கேரளா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மள இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க நமக்கு இன்டர்நேஷனல் பவுண்டரி வந்து யார் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நமக்குலாம் அங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங்க்கு ஒரு லிமிடெட் கவுண்ட் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வச்சிருப்பாங்க. பட் கேரளாவில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மென்ஸ்க்கு அந்த ஃபிஷிங்க்கு லிமிடெட் கவுண்ட்லாம் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே போயிட்டு வருவாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அதனால கடல் மீன் உற்பத்தியில் கேரளா வந்து சிறந்து விளங்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அதே போல கேரளாவில் முதல் பெண் மீனவர்களுக்கான லைசன்ஸ் பெற்றவங்களுடைய பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரேகா அப்படிங்கிற போல சொல்லுவாங்க. இப்போ மீன் பிடிப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதமான மீன் பிடிப்பு இருக்கு. ஒன்னு கடல் மீன் பிடிப்பு, இன்னொன்னு உள்நாட்டு மீன் பிடிப்பு அப்படிங்கறது பாக்குறோம். கடல் மீன் பிடிப்புல யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கேரளா. இதுவே உள்நாட்டு மீன் பிடிப்புல ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க.
அடுத்தது விச் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் சுகர் இன் வேர்ல்டு, சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படிங்கிறது கேட்கறாங்க. உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க கியூபாவை சொல்லுவாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஓகேவா, இதுவே சுகர் கேன் ப்ரொடக்ஷன் அதாவது கரும்பு உற்பத்தியில ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரேசில் தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா, கரும்பு உற்பத்தி அப்படின்னா யாருன்னா பிரேசில். ஓகேவா, இதுவே வந்து சக்கரை உற்பத்தியில ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னா கியூபா. ஓகேவா, நல்லா இது பண்ணுங்க, கரும்பு அதிகமா பிரேசில்ல தான் உற்பத்தி பண்றாங்க. ஆனா கியூபா ஏன் சர்க்கரை உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன காரணம் அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அப்போ சுகர் கேன் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிரேசில், ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா. இதுவே சர்க்கரை உற்பத்தியில ஃபர்ஸ்ட் கியூபா, ரெண்டாவது பிரேசில், மூணாவது வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்தியான்னு பார்க்குறோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7 கூற்று காரணம் கொஸ்டின் பார்க்குறோம். கூற்று இந்தியா ரேங்க்ஸ் அகைன் நெக்ஸ்ட் டு சைனா இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன், அதாவது பருத்தி உற்பத்தியில சீனாவுக்கு அடுத்தபடியே 2வது இடத்துல இந்தியா இருக்கு அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் மற்றும் பஞ்சாப் ஆகிய 4 மாநிலங்கள் மொத்த பருத்தி உற்பத்தியில வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பருத்தி உற்பத்தி மற்றும் பரப்பளவுல 79% பங்களிப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிற போல சொல்லப்படுது. ஆமா கரெக்ட் தான், அதாவது கூற்றும் கரெக்ட் தான். சீனாவுக்கு அடுத்தபடி நம்ம செகண்ட் பிளேஸ். அடுத்தது இந்த குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, பஞ்சாப் இந்த 4 மாநிலத்தில இருந்து எவ்வளவு பருத்தியானது உற்பத்தி பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 79% பங்களிப்பு வந்து என்ன பண்றாங்கன்னா நாட்டுக்கு பரப்பளவின் அடிப்படையிலும் சரி உற்பத்தியின் அடிப்படையிலும் சரி வழங்குறாங்கன்னு பாக்குறோம். அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சரி அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்தது 8வது கொஸ்டின் விச் இஸ் த இந்தியா லார்ஜஸ்ட் ஆயில் சீட்ஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ், இந்தியாவோட எந்த மாநிலம் எண்ணெய் வித்துகள் உற்பத்தியில முதலிடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். ஸோ எண்ணற்ற எண்ணெய் வித்து பொருட்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ அதே போல வந்து என்னன்னு பார்த்தோம்னா அந்த எண்ணெய் வித்துக்களை கொண்டு எண்ணெய் உருவாக்கி அந்த பின்னாக்கு இருக்குது இல்லையா, அதோடைய அந்த பின்னாக்கு வைத்து வந்து என்ன பண்றாங்கன்னா பல ப்ராடக்ட்ஸ் ஆனது குஜராத் உருவாக்குறாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 கீழ்காண்பனவற்றில் இந்திய வேளாண்மை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளில் சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. சூஸ் த கரெக்ட் பேர் அபவுட் தி டெட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா, அதாவது விவசாயத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் இதுல சில தப்பாவும் இருக்கு, அதை கரெக்டா வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா தேர்ந்தெடுக்க சொல்றாங்கன்னு பார்க்கணும். பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ், அதாவது வந்து இயற்கை காரணிகள், வேளாண்மையை தீர்மானிக்கக்கூடிய இயற்கை காரணிகளை எது சொல்றாங்கன்னா வேளாண் நிலத்தின் அளவு, நீர்ப்பாசனம் அப்படிங்கறத வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபேக்டர்ஸா வந்து சொல்றாங்க. அப்ப வேளாண் நிலத்தின் அளவு அப்படிங்கக்கூடியது வந்து என்னவா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அமைப்பு சார் காரணியா வரும் அப்படிங்கறத பாக்குறோம். இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டரா வரும். அப்ப இது வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பா இருக்கு. இது இரிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்டரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வரும். அப்ப இந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தோம்னா காலநிலை, மண்ணு, ஸோ அதாவது இந்த மாதிரியான விதத்தை தான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க, இயற்கையா இருக்கக்கூடிய விஷயத்த அப்படிங்கறத பார்க்கணும். அப்போ இது தவறு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பா இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ், உட்கட்ட அமைப்பு அப்படிங்கிறது இந்த நிலத்தோற்றம், கால்நிலை, மண்ணு, இதை நம்ம ஏற்கனவே இப்போ வந்து பார்த்தோம், இதெல்லாம் என்னவா வரும் இயற்கை காரணியா வரும். அப்ப இதுவும் தப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து டெக்னாலஜி ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது தொழில்நுட்ப காரணிகள், இயந்திரங்கள் மற்றும் ரசாயன உரங்கள், இது கரெக்ட் தான். நவீன அந்த தொழில்நுட்ப உதவியோட வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்ப காரணிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் கரெக்டா இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ 3 கரெக்ட். 4வது இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க, அமைப்பு சார் காரணி, லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லேண்ட் ஓனர்ஷிப், இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு சார், அது கவர்மெண்ட் தான் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் சொல்றாங்க. அப்போ 4வது கரெக்ட், 3வது கரெக்ட். அப்போ 3, 4 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட்னு பார்க்கணும். கொடுத்துருக்கிறதுல 3 and 4 வந்து என்னவா இருக்கு அப்படின்னா கரெக்டா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். அடுத்தது 10th கொஸ்டின் ஆஃப்டர் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் விச் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், நல்லா பார்த்தோம். செகண்ட் லார்ஜஸ்ட் ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி எது அப்படிங்கிற போல கேட்கறாங்க. இந்தியாவில் பருத்தி நெசவுக்கு அடுத்து 2வது மிகப்பெரிய வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் எது அப்படின்னா சுகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறப்ப பார்க்கலாம். சர்க்கரை தொழிற்சாலை அப்படிங்கிறது தான் பருத்திக்கு அடுத்தது முக்கியமான ஒரு தொழிற்சாலையா வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த பருத்தி, சர்க்கரை, அதாவது சுகர் கேன், இதெல்லாமே என்ன பயிரா பார்க்கப்படும் அப்படின்னா பணப்பயிரா பார்க்கப்படும் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏன் பணப்பயிர்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேஷ் கிராப்னு சொல்றோம்னா இப்போ சர்க்கரை உற்பத்தி மட்டும் இல்லைன்னா பல பிசினஸ் வந்து என்னவாகும்னா மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். பிஸ்கட் பிசினஸ், சாக்லேட்டு, அடுத்து இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ், அது கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற பிசினஸ் இது பார்க்கும். அப்ப மிகப்பெரிய பிசினஸ் இந்த ஒரு பயிர் சுகர் கேன் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறதால சுகர் கேன் கரும்பு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பணப்பயிர்னு சொல்லுவாங்க. அதே போல பருத்தியும் வந்து பணப்பயிர் தான். ஏன்னா நவடேஸ்ல இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து பிசினஸ் வந்து தீர்மானிக்கிறாங்க. அதனால பருத்தியை வந்து என்னன்னு பார்த்தோம்னா பணப்பயிர் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 which type of farming is also called as slash and burn cultivation, வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை ஏற்கனவே நமக்கு தெரியும். இடப்பெயர்வு வேளாண்மையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மைன்னு சொல்லுவாங்க, ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும்.
அடுத்தது Question number 12. In which year did first livestock census in India was conducted? இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 1919 தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் தோறும் இந்த பசுமாடுகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா கணக்கிடப்பட்டது. பின்னாட்கள் அதுவே பிரீஃபா வந்து இந்த கால்நடை கணக்கெடுப்பு அப்படிங்கிறப்பல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கால்நடைகள் கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது which of the following is incorrect about major issues faced by farmers in India? இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறிய மற்றும் குறுநில உடைமை வந்து தவறான்னு கேட்டா அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தவறு இல்ல, சரிதான். அதாவது வந்து நிறைய ஃபார்மர்ஸ்ல ரொம்ப சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட்ல தான் இருக்கு, அதனால அவங்கள்ட்ட உற்பத்தி அந்த ஈல்டு அவங்க எடுத்தாலும் இந்த கூலி இந்த மாதிரியான விஷயங்களுக்கே வந்து என்ன வேணும்னா அதை வந்து கழிஞ்சிடுது. அப்போ போட்ட முதலுக்கு ஏற்ற மாதிரியான லாபம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ இது தவறலாம் இல்ல, சரிதான். அடுத்து அதிக செலவின உள்ளீடுகள், ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ் நிறைய வந்து என்ன பண்றாங்கன்னா செலவு பண்றாங்க, இதுவும் தவறு கிடையாது, இதுவும் சரிதான். அடுத்து வளமற்ற மண், அவங்க தொடர்ந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸ் அந்த பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி மண்ணுடைய வளம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வளம் இன்ஃபெர்டைலா மாறிட்டு வருது அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்ப இதுவும் சரியான காரணம் தான். அதுக்கடுத்து ஸ்கேர்சிட்டி ஆஃப் கேபிட்டல், நான் அவங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுறதால அடுத்து வந்து அந்த மூலதனத்தை போடுறது அவங்கள்ட்ட வந்து அந்த அளவுக்கு காசு இருக்க மாட்டது. அப்ப அந்த மூலதன பற்றாக்குறை, ஸ்கேர்சிட்டி ஆஃப் கேபிட்டல். அப்ப கொடுத்துருக்கக்கூடிய காரணங்கள் எல்லாமே சரியான காரணங்கள் தான், இதுல எதுவுமே என்ன கிடையாது தவறு அப்படிங்கிறது கிடையாதுன்னு பார்க்குறோம். அப்போ none of above, இதுல வந்து எதுவுமே தவறு கிடையாது, எல்லாமே சரி அப்படிங்கறத பார்க்கிறோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14. ஸ்டேட்மெண்ட் 1. ட்ரிப் இரிகேஷன் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் த கண்ட்ரி இஸ்ரேல். ஃபர்ஸ்ட் இஸ்ரேல்ல தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அப்படிக்கூடிய விஷயத்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச நாடு எது அப்படின்னா இஸ்ரேல் தான். கரெக்ட். அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா about 70% ஆஃப் வாட்டர் இஸ் சேவ்டு த்ரூ ட்ரிப் இரிகேஷன். அதாவது சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் சுமார் 70% நீர் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா சேமிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதுவுமே கரெக்டான ஒரு விஷயமா தான் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா பார்க்கப்படுது. ஏன்னா நேரடியாக நம்ம வந்து ஃப்ளோ அப்படியே ஓப்பன் இரிகேஷன் நம்ம வந்து பண்ணும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைல அதாவது பிளான்டே இல்லாத இடத்துல வந்து என்ன ஆகும்னா அந்த சாயில் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணும். இந்த சொட்டு நீர் பாசனத்து மூலியமா டைரக்டா அந்த தண்ணீரோட ஃப்ளோ ரொம்ப ஸ்லோவா போகுது. அது மட்டும் இல்லாம டெப்த் டு தி ரூட் லெவல் வரைக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஆனது போகுது அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப ட்ரிப் இரிகேஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 70% ஆஃப் தி வாட்டரை வந்து சேமிக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சரின்னு பாக்குறோம். 14 ஆப்ஷன் ஏ. அடுத்தது 15. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா என்பது மத்திய அரசின் அறிமுக திட்டம்னு சொல்றாங்க. இதோடைய அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுது மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்லோகனோடய வந்திருப்பாங்க. பெர் டிராப் மோர் கிராப் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்லோகனோடய வந்து சொட்டு நீர் பாசத்தை வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்கன்னு பாக்குறோம். அப்ப இதுக்கும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரின்னு பாக்குறோம். உங்களுக்கான கொஸ்டின், இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சா யோஜனா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது இது நம்ம புக் கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்தது which of the following technological factors act as major determinants of agriculture? அதாவது வேளாண்மை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய காரணிகளில் தொழில்நுட்ப காரணிகள் என்பவை எவை? இதுல எது தொழில்நுட்ப காரணிகள் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், மிஷினரிஸ் இதான் தொழில்நுட்ப காரணிகள் பார்க்கிறோம். இல்ல HYV சீட்ஸும் வந்து அதாவது ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப காரணிகள் தான். வீரிய விதைகள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி இயந்திரங்கள் இதுமே வந்து என்னன்னு பார்த்தோம்னா தொழில்நுட்ப காரணி தான் பார்க்கிறோம். அப்ப இந்த நிலத்தோற்றம், காலநிலை, மண் இது என்ன காரணி? இயற்கை காரணி, நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். அடுத்த நீர்ப்பாசனம், மின்சாரம், போக்குவரத்து, சந்தை, காப்பீடு இதெல்லாம் அமைப்பு அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரணி அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்தது அதாவது உட்கட்டமைப்பு காரணிகள்னு பார்ப்போம். அடுத்து நில வரமுறை, நில சீர்திருத்தம், அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா வேளாண் நிலத்தின் அளவு, இதெல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ், அமைப்பு சார் காரணிகள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இதுல எது வேளாண்மை நிர்ணயிக்கக்கூடிய தொழில்நுட்ப காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரிய விதைகள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இயந்திரங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17. சூஸ் த இன்கரெக்ட் ஆப்ஷன். தவறான இணையை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இல்ல ஃபுட் கிராப்ஸ் அப்படிங்கிறது நம்ம அதிக அளவுல உணவா உண்ணக்கூடியதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உணவு பயிர்கள்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னா கோதுமை, மக்காச்சோளம், தினப்பயிர்கள்,
பருப்பு இதைதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபுட் கிராப்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். அடுத்து கேஷ் கிராப் அப்படின்னு பார்த்தோன்னா எது ரொம்ப அதிகமான அளவில் நமக்கு வந்து பணத்தை தருது, நிறைய பிசினஸ் வந்து எது தீர்மானிக்குதோ அதுதான் கேஷ் கிராப்னு சொல்லியிருப்பாங்க. பட் டீ, காஃபி, ரப்பர் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பிசினஸ் வந்து தீர்மானிக்கலாம். ஆனால் எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிராப் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா பிளான்டேஷன் கிராப், தோட்டப்பயிறு அப்படிங்கிற போல சொல்லுவாங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ இந்த பிளான்டேஷன் கிராப் தான் வந்து என்னன்னா அந்த தோட்டப்பயிர்கள் தான் வந்து என்னன்னா தேயிலை, காஃபி, ரப்பர். அப்ப இந்த டொபேக்கோ, காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ். இப்போ டொபேக்கோலாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா அனஸ்தீசியா, அதாவது இந்த ட்ரக்ஸ் இது மாதிரியான விஷயங்களை தயாரிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கலி அது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு கிராப்பா பார்ப்போம். அப்போ காட்டன் இதை வச்சு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய மூலதனமா இருக்கக்கூடியது காட்டன் பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த விவசாய பொருட்களை அதாவது விவசாய பொருட்களுக்கு அந்த கோழி அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜூட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப மூலதனமா இருக்கக்கூடியது இந்த ஜூட் பயிர் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கேஷ் கிராப்ஸ்ல வருவாங்க, பண பயிர்கள்ல வருவாங்கன்னு பார்க்குறோம். அப்போ ரெண்டும் தவறா இருக்கு, மூணும் தவறா இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது தோட்டக்கலை பயிர்கள், ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இது கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? அப்போ இது ரெண்டு தான் வந்து என்னன்னு பார்த்தா நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு தான் தப்பா இருக்கு. அப்ப இங்க எத்தனை இணைகள் தவறா இருக்குன்னா ரெண்டு பேர்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா தப்பா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. The temperature required for ripening of wheat grains. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய தடவை கேட்டிருக்கக்கூடியதுன்னு பார்க்குறோம். பயிர் முதிரும் பருவத்துல தேவையான வெப்பநிலை, அதாவது கோதுமை இருக்குது இல்லையா, அந்த கோதுமை பயிர் முதிரும் பருவத்துல எவ்வளவு வெப்பநிலை தேவை அப்படிங்கிறப்ப வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டு விதமான விஷயம் வந்து ஓகேவா, அது பயிரிடும் போது எவ்வளவு டெம்பரேச்சர் தேவை அப்படின்னா 10ல இருந்து 15 டிகிரி செல்சியஸ் பயிரிடும் போது தேவை. அது அறுவடை செய்யும் போது எவ்வளவு தேவை அப்படின்னா 15ல இருந்து 20 டிகிரி செல்சியஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அது அறுவடை செய்யும் போது தேவையான டெம்பரேச்சர் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க சொல்றாங்கன்னு பார்க்குறோம். ஜூட் இஸ் ஏ டிராபிக்கல் ஃபைபர் கிராப்ஸ் grown well in alluvial soil அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது சணல் வெப்பமண்டல இழைப்பயிராகும், இது வண்டல் மண்ணில நன்கு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, கரெக்ட். அடுத்தது சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்காளம் 2வது இடம்னு சொல்லியிருக்காங்க. இங்க தவறு. ஏன் அப்படின்னா மேற்கு வங்காளம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆக்குபை பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறோம். அப்போ 2வது தவறா இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்து தோட்டப்பயிர்கள் ஏற்றுமதி செய்யும் நோக்கத்தோடு பயிரிடப்படுகிறது. தேயிலை, காஃபி, ரப்பர் மற்றும் வாசனை பொருட்கள் இந்தியாவின் முக்கிய தோட்டப்பயிர்கள். ஸோ இது கரெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்து மெயின் பர்பஸே வந்து என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட்டிங்காக தான் வந்து என்ன பண்றாங்கன்னா அது கல்டிவேட் பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். 3வது கரெக்ட். 4வது பழங்கள் மற்றும் காய் வகைகள் உற்பத்தியில் இந்தியா 2வது இடம் வகிக்கிறது அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு விஷயம் தான் பார்க்கணும். அப்போ கொடுத்துருக்கிறதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எது மட்டும் தான் தவறு அப்படின்னா 2வது விஷயம் மட்டும் தான் கரெக்ட், சரி தப்பு. அப்போ மிச்சம் 3 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட். 1, 3, 4 வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்தது examine the statements. இந்தியா ரேங்க் செகண்ட் இன் சுகர் கேன் ப்ரொடக்ஷன் இன் த வேர்ல்டு. கரும்பு உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 2வது இடம் வகிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம அங்கே பார்த்தோம் பிரேசில் ஃபர்ஸ்ட், இந்தியா வந்து என்னவா இருக்காங்க செகண்டா இருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்து இந்தியா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன். கிடையாது, செகண்ட் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன். அப்போ ஃபர்ஸ்ட் லீடிங் ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா. அதுக்கு அடுத்தது இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கிரவுண்ட் ஆஃப்டர் சீனா அப்படிங்கிறத பார்க்குறேன். நிலக்கடலை உற்பத்தியில இந்தியா சீனாவுக்கு அடுத்து 2வது இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 கரெக்ட், 3 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட்னு பார்க்குறோம். அடுத்தது காஃபி உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. கிடையாது, எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா 7வது இடத்துல இருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ 1 கரெக்ட், 3 கரெக்ட், 2 தப்பு, 4 தப்பு அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 1, 2 சரி, 3, 4 தவறுன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஓகே, ஹோப் the session was useful நினைக்கிறேன். தேங்க்யூ all.